Thank you. என்ன டான்ஸ் காரங்க இருக்காங்க அப்பா நம்ம வந்து
இவ்வளவு டான்ஸ்காரங்களா சார்? நீங்க அவரோடு எதிர்பார்க்கும் நிறைய நிகழ்ச்சிகளை ரத்து பண்ண வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா முழுக்க இப்ப அருமையான ஒரு சொற்பொழிவை கேட்க வேண்டிய நிர்பந்தம். அந்த நேரத்துல மேடைக்கு வாங்க முத்தையா, திருமுருகன், பகுதி, மஞ்சு, பன்னீர்செல்வம், கோவிந்தராஜ், ஆறுமுகம், பாட்சா. தயவுசெய்து மேடைக்கு போங்க. உடனே போங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த சிறப்பு விருந்தினருடைய சொற்பொழிவு இடம்பெற இருக்கிறது. தயவுசெய்து மேடைக்கு போங்க. முத்தையா, திருமுருகன், பகுதி, மஞ்சு, பன்னீர்செல்வம், கோவிந்தராஜ். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு அனுசரணை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு உடன்பாடாக இருந்த ஸ்பான்சர் வழங்கிய அருமை சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு மனமுவந்த நன்றிகளை தெரிவித்து வருவதை மனமகிழ்ந்தோம். மேக்குரி ஸ்டீல் மெட்டல் ஒர்க்ஸ் மற்றும் ஸ்பீட் ஈகல் பெஸ்ட் கண்ட்ரோல் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் இந்த நிறுவனத்துக்கு உரிமையாளரான சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு எல்லோரும் கரவசை தெரிவித்து நன்றி தெரிவித்து நன்றி. அவர்கள் இந்த ஸ்பான்சர்ஷிப் வாங்கியிருக்காங்க. அதுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வர நிகழ்ச்சிகள் இது பண்ணணும். அதே நேரத்தில் மறக்காதீங்க, இந்த நிகழ்ச்சி எதற்காக ஆரம்பிச்சிருக்கோம்? இந்த பட்டுக்கோட்டை வாழ் மக்கள் ஒன்றிணைந்து இந்த அமெரிக்கத்தில் வாழ வேண்டும், அவர்களுக்கு ஒரு அமைப்பை, அமெரிக்கத்தில் ஒரு தமிழ் அமைப்பை ஏற்படுத்துவதற்காகவே இந்த முன்னிலைப்படுத்துகிறது இந்த நிகழ்ச்சி. எனவே தொடர்ந்து நல்லதொரு அமைப்பு உருவாகும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். இப்போ ஒரு சின்ன ஒரு போட்டி நிகழ்ச்சி. இந்த வாழை மாப்பிள்ள வாழைப்பழ தோப்பிலங்கிற மாதிரி இங்க மேல வாழைப்பழம் காத்திருக்க போது அதை இவங்க எல்லாம் சாப்பிட போறாங்க. இந்த வாழைப்பழத்தை எப்படி சாப்பிட போறாங்கன்னா கையை கீழே விட்டு வெறும் வாயால கடிச்சு சாப்பிடணும். யாரு முதல்ல சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு பரிசு கிடைக்கும். தொடக்கூடாது, கடிச்சு கீழே போடக்கூடாது, கடிச்சு முழுமையா சாப்பிடணும். ஒரே ஒரு வாழைப்பழம் தான், அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. வாழைப்பழத்தை கையில தொடக்கூடாது, வாயாலே கடிச்சு தின்னணும். யார் முதல்ல சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பரிசு இருக்கு. நம்பர் 1 இவர்தான். நம்பர் 1 மொய்தீன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றாங்க. அவங்க கை தட்டுங்க எல்லாரும். அவருக்கு அருமையான பரிசு காத்திருக்கிறது. ஓகே, தேங்க்யூ.
வாழ்த்துக்களை முதலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சீரிய முறையிலே கடந்த 3 மணி நேரங்களாக இந்த விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பார்வையாளனாக அமர்ந்து ரசித்துக் கொண்டிருந்தேன். இது போன்ற விழாக்களில் எல்லாம் கொஞ்சம் பேசுவது என்றால் முதலிலேயே பேசிவிட வேண்டும். காத்திருந்து பேசுகின்ற பொழுது எனக்கும் டெம்போ என்று சொல்வார்களே, அது குறைந்து போகும். உங்களுக்கும் கேட்க வேண்டும் என்கின்ற ஆசை குறைந்து இருக்கும். இருந்தாலும் கூட கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி, உச்சிதனை முகர்ந்தார் இந்த உள்ளம் சிலிர்க்குதடி, வெச்சி உன்னை கூறா கொண்டார் இந்த மேனி சிலிர்க்குதடி என்று பாரதி சொல்வது போன்று என்னை இங்கே அழைத்து என் கண்ணத்திலே முத்தம் கொடுத்த அறுவை தோழன், மாப்பிள்ளை, நண்பன் மீது அளவற்ற அன்பு கொண்ட காரல் மார்க்ஸ் கொடுக்கின்ற பொழுது எனக்கு தண்ணீர் தான் வந்தது. உண்மையிலேயே எனக்கு ஒரு சோதனை. நான் சீக்கிரமாக உணர்ச்சி வசக்கூடிய ஒரு ஆள். நான் எதிர்பாராத வகையிலே கண்ணத்தில் முத்தமிட்ட பொழுது எனக்கு 3 மணி நேரமாகியும் அதிலிருந்து நான் விடுபட முடியவில்லை. பட்டுக்கோட்டையை பற்றி அறிமுகப்படுத்திய தலைமை சங்கமும் டிவிக்காரர்களை அவர்கள் இன்டர்நெட் என்று சொல்லப்படுகின்ற இணையதளத்திலிருந்து எடுத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். சனத்தொகை, படிப்பு அறிவு, எத்தனை சதவீதம் என்பதெல்லாம். பட்டுக்கோட்டைக்கு பல பெருமைகள் உண்டு. காந்தபுரம் சாலை களமருள் தருளி, வேங்கை நாடும் கலங்கபாடியும், கலிகைபாடியும், உடோதபாடியும், குடமலை நாடும் குங்கமும் கலிங்கமும், முரட்டையில் சிங்கள ஈழமண்டலமும், ரெட்டைப்பாடி 2.5 இலக்கமும், முந்தியில் பழந்தீவு பன்னீராயிரமும் வெற்றி கொண்ட மாமன்னன் ராஜராஜன் தஞ்சையை ஆண்ட பொழுதுதான் நாடுகள் பிரிக்கப்பட்டன, தஞ்சை மண்டலங்கள் பிரிக்கப்பட்டது. ராஜராஜபல நாடு, சுந்தர நாடு, கீழ்வேங்கை நாடு, மேல்வேங்கை நாடு, காசபல நாடு, வரத்த நாடு, அம்பு நாடு, பாப்பா நாடு, முசுகுந்த நாடு, புண்ணியரச நாடு என்று நாடுகளை கோட்டங்களை பிரித்தவன் மாமன்னன் ராஜராஜன். அதிலே இங்கே குடியிருக்கின்ற அத்துணை பேரும் முசுகுந்த நாட்டு பகுதியைச் சேர்ந்தவர்கள். பட்டுக்கோட்டையினுடைய அடிநாதமாக விளங்குகின்ற 3 நாடுகளை சொல்லலாம். முசுகுந்த நாடு, புண்ணியரச நாடு, பாப்பா நாடு என்ற 3 நாடுகள் அதற்கு முக்கிய இதாக இருந்தாலும் கூட முசுகுந்த நாட்டு மக்கள் பட்டுக்கோட்டையை தான் தலைநகராக நினைத்து அதை போற்றி வருகிறார்கள். அதனுடைய சிறப்பு என்பது நீங்கள் சொல்வது போது 65,000 சனத்தொகை 65,000 என்ற அதனுடைய பட்டுக்கோட்டையினுடைய வாக்காளர்களே 2,00,000 வைத்திருக்கிறார்கள். 2,12,000 40 கிராமங்களிலே வாழ்கின்றவர்களே 1,70,000 பேர் 30,000 பேர் இருக்கின்றார்கள். பட்டுக்கோட்டையினுடைய வாக்காளர்களே 30,000 பேர் தான். நீங்கள் சொன்ன சிறப்புகளிலே கவிஞர் கல்யாண சுந்தரம் அவர்களே பட்டுக்கோட்டையை பாட்டுக்கோட்டையாக்கிய ஒருவனை பற்றி சொன்னீர்கள். புதுக்கோட்டை, தொண்டைமான், நாகக்கோட்டை, கோவீரம் கட்டிய உள்ளிக்கோட்டை, அதமனோடு போரிட்ட ஆத்திக்கோட்டை,
பதிலுக்கு பதில் சொல்லும் பட்டுக்கோட்டை, ஓடுபடு தேங்காயம் வைதிகத்தை உடைத்தெறிந்து காட்டியது ஈப்புறாகும், பாடுபட்டு தொழிலாளர் பக்கத்திற்கு பாட்டு செய்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வாழ்விடமும் இதுவேயாகும். ஆடலென முழக்கமிட்ட அஞ்ஞானங்கள் அழகிரியும் வாழ்விடமும் இதுவேயாகும் என்று கவிஞர் சுரதா அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்லுவார். அப்படியெல்லாம் ஒரு சிறப்பு பெற்றது. அதைவிட சிறப்பு, ஒரு காலத்திலே நாம் எல்லோரும் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலையை தவறிக்கட்டு பாழ்பற்று என்ற பாரத தேசத்திலே அந்நிய நாட்டின் ஆட்சியிலே கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு அடிமையாகவும் அதற்கு பிறகு விக்டோரியா மகாராணிக்கு அடிமையாகவும் இருந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர் பாடுபட்டார்கள். சிப்பாயை கண்ணஞ்சுவார், ஊர் சேவகன் வரக்கண்டு மனம் முதற்பார், இவர் எப்போதும் கைகட்டுவார், யாரிடத்தும் புனைகள் போல் ஏங்கி நடப்பார் என்று பாரதி சொல்வாரே, அது போன்று ஏங்கி நடந்த இந்த மக்களை விடுதலை உணர்வை தூண்டுவதற்காக மகாராஷ்டிரத்திலே பாலகங்காதர திலகர், வங்க மாநிலத்திலே அரவிந்த கோஷ், தென் மாநிலத்திலே பாபு சிதம்பரம் பிள்ளை முதலிய மாநிலர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களோடு அல்லாமல் அவர்களோடு சேர்ந்து அந்நியரிடம் கெஞ்சி சுதந்திரத்தை பெறக்கூடாது என்ற யுக்தியோடு வெளிநாடுகளிலே சென்று துப்பாக்கி முனையிலேதான் சுதந்திரம் பிறக்க முடியும் என்ற கொள்கையோடு வெளியிலே சென்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கின்றாரே, அவர் கொண்ட இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய நேஷனல் ஆர்மி என்று சொல்ல, இந்திய தேசிய படை, இந்திய தேசிய விடுதலை படைகளிலே அதிகப்படியாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை உள்ள எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அத்தனை மாநிலங்களை விட தமிழ்நாட்டிலே அவருக்கு சேர்ந்தவர்கள் அதிகம். அதிலும் பட்டுக்கோட்டை பகுதியிலிருந்து நேதாஜியோக்கு படையிலே சேர்ந்தவர்கள் தான் அதிகம். அதிலும் பட்டுக்கோட்டை பகுதியிலே இந்த கிராமப்புறங்களில் இருந்து சேர்ந்தவர்கள் மிக மிக அதிகம். அப்படி சுதந்திர போராட்டத்திலே சேர்ந்தவர்கள் அப்படி பல சிறப்புகள் இருக்கின்றன. அது ஒரு புறம் இருக்க, இன்றைய தினம் அமீரகத்திலே வாழ்கின்ற தமிழர்கள் சுதந்திரம் பெற்றதற்கு பின்னும் இத்தனை ஆண்டு காலங்கள் ஆனதற்கு பிறகும் நம் நாட்டிலே படித்துவிட்டு வேலையின்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது தன் மனைவி மீது, குழந்தைகள் மீது, சொந்தங்கள் மீது அன்பு செலுத்திய காரணத்தினால் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்கின்ற ஒரு அன்பினால், ஒரு காதலினால் என்று கூட சொல்லலாம், இந்த அமீரகத்துக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு பக்கத்திலே மிகவும் மனம் வருத்தமாகவும் இருக்கிறது. எப்படிப்பட்ட கடினமான உழைப்புகள் செய்து தான் என்ன படித்திருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்முடைய குடும்பத்திற்கு உழைக்க வேண்டும், நம்முடைய நாட்டிற்கு உழைக்க வேண்டும் என்கின்ற